Hello guys, welcome to my channel. Today என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா vegetable soup making வீடியோ தான். இதுக்கு தேவையான பொருட்கள் கேரட் தேவையான அளவு, பீன்ஸ் தேவையான அளவு, கொடமிளகாய் தேவையான அளவு, கார்ன் தேவையான அளவு, பூண்டை வந்து தட்டி எடுத்து வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஆனியன். இதெல்லாம் இதுக்கு தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட் வந்து அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதில் வந்து நெய் அல்லது பட்டர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதில் ஆனியனும் பூண்டும் அதில் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கார்ன் எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பீன்ஸ் அதை குட்டி குட்டியாக நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கேரட் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கொடமிளகாய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சால்ட் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த காய்கறிலாம் வேகிறதுக்காண்டி நம்ம வாட்ரு வந்து அது கூட ஆட் பண்ணணும். அப்புறம் காய்கறி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ பாருங்கள் காய்கறி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அதாவது வெந்துருச்சு காய்கறி நல்லா. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. அதை நம்ம எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா நல்லா சூப் வந்து நல்லா திக்னஸாக இருக்கிறதுக்கு அதை ஹெல்ப் பண்ணும். அதனால தான் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். இப்போ வந்து அது வந்து நல்லா திக்காகிடுச்சு, காய்கறியும் நல்லா வெந்துருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அதை நம்ம நல்லா கிண்டி விடணும். இங்கே பாருங்கள் இந்தளவு கொதிச்சாதான் காய்கறி வந்து வேகும் நல்லா. அப்புறம் வந்துட்டு தேவையான அளவு பெப்பர், நம்ம காரத்துக்கு ஏற்ற பெப்பர் வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பவுலுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதில் வந்து காரத்துக்கு ஏற்ற பெப்பர் வந்து அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், மிளகு. அதுக்கப்புறம் வந்து பொரிச்ச கார்ன் வந்து அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து மொறுமொறுன்னு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேஸ்ட் இஸ் வெரி நைஸ்.